அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஆவடியில் தனியார் மனநல காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார். தனது தாய் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக உயிரிழந்த பெண்ணின் மகன் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை ஆவடி அடுத்த சேக்காடு அண்ணாநகர் அன்னை சத்யா நகர் பகுதியில் ஆர்கே மனிதநேய காப்பகம் எனும் பெயரில் மனநல நோயாளிகளுக்கு மறுவாழ்வு மையமானது இயங்கி வருகிறது. இந்த மறுவாழ்வு மையத்தில் 56க்கும் மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட சிறியவர்கள் பெரியவர்கள் என தங்கி பராமரிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மனநல காப்பகத்தை ரியாஸ் என்பவர் நடத்தி வருகிறார். மனநல காப்பகத்தில் சென்னை வேளச்சேரியை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் தனது மனநலம் பாதிக்கப்பட்ட தாய் மேரியை கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக மாதம் 5000 ரூபாய் வீதம் 15000 ரூபாய் 3 மாதங்களுக்கு செலுத்தி அனுமதித்துள்ளார். அனுமதித்த ஒரு சில தினங்கள் அவர்கள் பராமரிப்பு மேற்கொண்டு வந்ததில்லை. இந்த நிலையில் நேற்று முன்தினம் திடீரென பாஸ்கருக்கு காப்பகத்திலிருந்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களது தாய் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பாஸ்கர் உடனடியாக காப்பகத்திற்கு வந்து விசாரித்துள்ளார். இந்த காப்பகத்து உரிமையாளர்கள் மற்றும் அங்கிருக்கும் நிர்வாகத்தினர் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. உடனடியாக பாஸ்கர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவடி போலீசார் உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்து பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதம் இந்த காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை இந்த உரிமையாளர் தாக்கக்கூடிய நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது உள்ளே நடக்கும் சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு உணவு இடைவெளியின் போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அங்கு உணவு அருந்த வந்துள்ளார். அப்போது உணவகத்தின் உரிமையாளர் ஒருவர் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை முகத்தில் ஓங்கி அறைந்து கழுத்தை நெரித்து தாக்குதல் நடத்தியுள்ளார். இது நெஞ்சை பதவிக்கும் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணை தாக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அடி தாங்காமல் வழியால் நான் எதுவும் செய்யவில்லை என மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் கூறும்போதும் அந்த உரிமையாளர் அந்த பெண்ணை தாக்கக்கூடிய அந்த கோரமான காட்சியானது வெளியாகியுள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் பெரும் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த மனநல காப்பகமானது உரிமை பெற்று இயங்குகிறதா, இங்கே பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் தான் இருக்கிறார்களா, உரிமையாளர்கள் அவர்கள் படித்துள்ளார்களா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. இந்த மனநல காப்பகத்தில் சுகாதாரத்துறை ஆய்வு செய்து உரிய அனுமதி பெற்று இயங்கி வருகிறதா என ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் இங்க இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அரசு மருத்துவமனை காப்பகங்களில் தங்க வைக்க வேண்டும் எனவும் இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எட்வர்ட்.